السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபூ தாபீன்கள் மீதும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் மீதும் ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக விளங்கி ஆரம்ப நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நேரான வழியிலே நடத்தி கொண்டு இருக்கிறான். அந்த நேரான வழியில் அல்லாஹ் நம்மை நடத்தி கொண்டு இருப்பதற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நேரமும் அல்லாஹ் நமக்கு தந்த அருள்கொடையை நினைத்து பார்த்து மற்ற மனிதர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அருள்கொடை, ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே வாழுகிற அந்த அருள்கொடையை தொடர்ந்து நாம் பெற வேண்டும், மௌத்து வரை பெற வேண்டும் என்ற துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எப்பொழுதுமே எழுந்து விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் எல்லா நேரமும் அதிகமாக ஒரு துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்படி என்றால் புகாரியில் 1110வது ஹதீஸில் வருகிறது. முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரப்பு சமாவாத்தி வலாரும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நூறு சமாவாத்தி வலாரும் வமன் ஃபீஹின்ன. அல்ஹம்துலில்லாஹ் அந்த கையமு சமாவாத்தி வல்லர் வமன் ஃபீஹின்ன. இப்படி நிறைய வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு ஆரம்பிப்பார்கள் துஆவை. என்ன அர்த்தம் என்றால், எல்லா புகழும் உனக்குத்தான் யா அல்லாஹ், நீதான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் நீ நிர்வகித்து கொண்டிருக்கிறாய். அதே மாதிரி வானங்களிலும் பூமியில் உள்ள நூறு இருக்குல்ல, ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியாகவும் நீ இருக்கிறாய். ஒளி என்று சொன்னால் அது கற்பனை செய்ய முடியாத ஒரு ஒளி அது. அதற்கு பிறகு எல்லாவற்றையும் நீதான் வழிநடத்தி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் அது இருக்கிறது. உன் கட்டுப்பாட்டை விட்டு அது வேறு பக்கம் எங்குமே சென்று விட முடியாது. அந்த அளவிற்கு அதை நீ நிர்வகித்து கொண்டிருக்கிறாய். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்திருக்கும் போதெல்லாம் ஆரம்பமாக அல்லாஹுடைய அந்த பண்புகளை சொல்லி புகழ்ந்து விட்டு, அல்லாஹுவை மிகைப்படுத்தி, அதாவது அல்லாஹ்வுக்குரிய பண்புகளை சொல்லி புகழ்ந்து கொண்டு இன்னும் சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம அந்தல் ஹக்கு, யா அல்லாஹ் நீதான் உண்மையானவன். அந்தல் ஹக்கு, நீதான் உண்மையானவன். அதுக்கு பிறகு வாதுக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. இப்படியெல்லாம் ஹக்கு என்று போட்டு அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஹக்கு என்றால் என்ன? உண்மை என்பது உள்ளத்தின் அடித்தளத்தில் முழுமையாக விளங்கி அல்லாஹ்வை புகழ்கின்ற ஒரு தன்மை. அந்த கவுலுக்கள் ஹக்கு, உன்னுடைய வார்த்தை இருக்கில்ல, அது ஹக்கு. அசாத்து ஹக்கு, மறுமை நாள் என்பது உண்மை. அல் ஜன்னத்து ஹக்கு, இன்னும் சொர்க்கம் என்பது உண்மை. அந்நாறு ஹக்கு, நரகம் என்பது உண்மை. இந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் சொல்லிக்கொண்டே இருப்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். ஏன் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்து என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை, கேள்வி கணக்கு என்பது உண்மை, உன்னுடைய வார்த்தை என்பது உண்மை, நீ உண்மை, இப்படியெல்லாம் இனிமேல் நடக்கப் போகிற விஷயத்தெல்லாம் உண்மை 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 என்று நடுநிசையில் எழுந்து ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த உண்மை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் உள்ளத்தின் அடித்தளத்தில் உண்மையை உணர்கின்ற ஒரு பண்பு நமக்கு முதல்ல வரும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை இது உண்மை 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 என்று சொன்னால்தான் உள்ளத்தின் அடித்தளத்தில் உண்மைக்கு தகுந்தவாறு நம்முடைய செயல்பாடுகள் ஆரம்பமாகிவிடும். உண்மைக்கு மாறாக இன்னொன்று இருக்குது. என்னது? பொய். பொய் என்பது தனி, உண்மை என்பது தனி. பொய் என்பது எப்பவுமே பொய் தான். ஆனால் அந்த பொய் மிகைத்து இருக்கும் சில நேரங்களில். அந்த பொய்க்கு ஆதாரங்களை உலகத்தில் பார்த்து விடலாம். ஆனால் உண்மைக்கான ஆதாரங்களை உலகத்தில் பார்க்குவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். உதாரணமாக கபரில் கேள்வி கணக்கு இருக்குது. நம்ம எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்புகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்புகிறோம். யாருமே போய் பார்க்கல, ஆனால் நம்புகிறோம். நம்புகிறோம்னா என்ன அர்த்தம்? நம்புகிறோம் என்று சொன்னால் நம்பிக்கைக்கு தோதுவாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்ம கேட்டு பார்க்கணும். ஏன் இதை கேட்டு பார்க்கணும்னு சொன்னால், ஏன் இதை கேட்டு பார்க்கணும்? புது லாஜிக் மாதிரி நினச்சக்கூடாது. நீங்கள் நான் சொல்கிறேன் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி நினச்சக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஹலக்கினல் இன்சான, நிச்சயமாக நாம் இந்த மனிதனை படைத்து விட்டோம். நாலமு, நாம் அறிகிறோம். மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு விஷயத்தை போட்டு அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான்ல, அதை நாம் அறிகிறோம். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம்
அவனுடைய கழுத்தில் இருக்கிற உயிர் நரம்புக்கு மிக சமீபமாக இருந்து கொண்டு அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ கழுத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அறிகிறான். பேசுகிறது அறிகிறது அப்புறம், வெளிப்படையான வார்த்தையை அறிந்து கொள்வது அப்புறம், அடுத்த சப்ஜெக்டு. உள்ளத்தில் என்ன நினைக்கிறியோ அதை நான் அறிகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உள்ளத்தில் நாம் போட்டு குழப்பி கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான். குழப்பறதுனா என்னது? ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசிக்கிட்டே இருக்குது உள்ளத்தில். இது சரியா, அது தப்பா, அது இருக்குமா, அது இருக்காதா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, எப்படி ப்ரோக்ராமை போடுறது, இந்த ப்ரோக்ராம் சரியாகுமா சரியாகாதா, அல்லது நல்லது நினைக்கிறது கெட்டது நினைக்கிறது, எதுவாக இருந்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் உள்ளத்தின் அடித்தளத்தில் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய பண்புல மிக முக்கியமான பண்பை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து காஃபுடைய 16வது வசனம். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்பதை கொஞ்சம் ஆழமாக அந்த குர்ஆன் வசனத்தை படித்துவிட்டு நாம் யோசிக்கும் பொழுது புரிகிறது. உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்படுகிற எண்ண ஓட்டம்தான் ஈமானுடைய அடிப்படை. நம்பிக்கையுடைய அடிப்படையே அங்கே தான் இருக்குது. அந்த நம்பிக்கையுடைய அடிப்படை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். மனிதர்களால் அதை கண்டுபிடித்து விட முடியாது. வெளிப்படையான உருவங்களை பார்த்தோ, வெளிப்படையான தோற்றங்களை பார்த்தோ, வெளிப்படையான செயல்பாடுகளை பார்த்தோ, பேசுவதை பார்த்தோ, எழுதுவதை பார்த்தோ, கேரக்டரை பார்த்தோ யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது என்று சொன்னால் அது உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்படுகிற அந்த நம்பிக்கை என்ற அந்த எண்ணம் இருக்கா இல்லையா, அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுக்கு மாத்திரம் தெரிகின்ற அந்த விஷயத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டே வாழுகிற வாழ்க்கை அமைப்பு தான் அந்த குர்ஆன் வசனத்துக்கான விளக்கம். சூரத்துல் காஃபுடைய 16 அந்த நம்பருடைய விளக்கம் என்னது? நான் உள்ளத்தின் அடித்தளத்தில் பேசுவதை என்னை படைத்தவன் அறிகிறான் என்று சொன்னால் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? என்னுடைய நம்பிக்கை எதை நோக்கி இருக்கிறது? அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தானே அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக நான் செயல்படுகிறேனா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் மிகப்பெரியவன் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அவன் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை தருகிறான். குறைந்த காலம் இந்த உலகத்திலே வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு நாம் இன்னொரு இடத்துக்கு செல்ல இருக்கிறோம். சென்ற பிறகு கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்குக்கு நாம் முன்னால் நிற்க இருக்கிறோம். லிக்காவுக்கு ஹக்கன தான் அர்த்தம். நாம் சந்திக்க இருக்கிறோம். அதற்கு தோதுவாக நான் எப்படி இருக்கிறேன்? இவ்வளோதான் கேள்விங்க. நான் இதற்கு தோதுவாக என்னுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய செயல்முறைகள் எப்படி இருக்கிறது? நான் எதை நோக்கி ப்ரோக்ராம் போட்டு வைத்திருக்கிறேன் உள்ள அந்த ப்ரோக்ராம் எனக்கு செட் ஆகுதா இல்லையா? செட் ஆகலைன்னா என்ன காரணம் என்றெல்லாம் நினைத்து பார்த்து சரி பண்ணி கொண்டே இருக்கிற வாழ்க்கை வழிமுறையைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிமுறையைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்காகத்தான் தஸ்கியா என்று சொல்லக்கூடிய, தஸ்கியான்னு சொன்னால் ஒரு இடத்துல அமர்ந்து தொழுத பிறகோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ 2 ரக்காத் தொழுது விட்டு நம்மை நாமே சுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஒரு கலை தஸ்கியா. ஜக்கா என்று சொன்னால் சுத்தப்படுத்தி கொண்டான். தஸ்கியா என்று சொன்னால் சுத்தப்படுத்தி கொள்ளுதல். எண்ணத்தை சுத்தப்படுத்தி கொள்ளணும். எண்ணத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ரெடியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. எப்போ வேணுமானாலும் சந்திக்கலான்னு அல்லாஹ் சொல்லியாச்சு. குறிப்பிட்ட வயசு என்று அல்லாஹ் யாருக்கு நிர்ணயிக்கலை, அல்லது அதை வெளிப்படுத்தவும் இல்லை. இந்த டேட்டில் பிறந்திருக்கோம் என்பது நமக்கு தெரியும், ஆனால் எப்போது செல்லப் போகிறோம் என்று தெரியாது. ஆக ஒன்றை நம்புகிறோம் என்று சொன்னால், இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால்,
அந்த இருக்கிறது என்பதற்கு தோதுவாக என் உள்ளம் எதை நினைக்கிறது. ஏனென்று சொன்னால் நான் நினைப்பதை அல்லாஹ் அறிகிறான். என் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிற எண்ணத்தை வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படி என்னோடு க்ளோஸாக பழகியிருந்தாலும் என்னை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. என்னோடு 24 மணி நேரம் என்னோடு இருப்பது யார்? நானும் என் மனது தான். நான் தான் அதை போட்டு சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். எதை நோக்கி என்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதை நான் நம்புகிறோனோ அதை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செட்டப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று என்னது? வெளிப்படையாக நாம் செய்கிற காரியங்களை எழுதுவதற்காக சில மலக்குகளை அல்லாஹ் நம்மோடு வைத்திருக்கிறான். இதெல்லாம் யார் சொல்கிறது? இதை கற்பனை பண்ணி சொல்லலை, இதெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன்னா என்னது? குர்ஆன் என்பது அல் ஹக்கு. ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லியாச்சு, குல் நபியை நீங்கள் போய் சொல்லிடுங்க, அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உண்மை என்பது உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமிருந்து வந்தது. சில நேரம் அந்த ஹக்கை படிக்கும் பொழுது நடைமுறைக்கும் அதற்கும் புரியாத மாதிரி நமக்கு இருக்கும். இல்லை நம்ம தெரியாத தானே உட்காந்துருக்கோம். 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு நல்லா சொல்கிறான்ல இங்கே எழுதுறதுக்கு. நினைக்கிறத அந்த மலக்குகளுக்கு தெரியாது. நல்லா பாயிண்ட் பண்ணிங்க இந்த வாசகத்தை. நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். நினைப்பதை அறிகின்ற ஒரு ஆற்றலை மலக்குகளுக்கு அல்லாஹ் தருவதில்லை. அவர்கள் என்ன செய்கிறாரு? வந்தார், பள்ளிவாசலுக்குள்ளே வந்து உட்கார்ந்தார், உட்காந்துட்டு இருக்கிறார், எழுதுவாங்க அவங்க. அதுக்கு பிறகு என்ன செயல்கள் செய்கிறாரோ, தொழுக வந்தாரா எழுதுவார் அவர், அவங்க 2 பேரும். அதற்கு பிறகு எழுதியதை எடுத்துக்கொண்டு அங்கே வந்துடுவார் அவர். குர்ஆன் வசனம் இதெல்லாம் வஜாத் குல்லு நஃப்ஸின் மாஹா சாயிக்கும் வ ஷஹீது. குர்ஆன் வசனம் இது. என்னது? சாயிக்குன்னு சொன்னால் டிரைவருக்கு சொல்லுவாங்க அரபியில். டிரைவருக்கு சாய்க்குன்னு சொல்லுவாங்க. டிரைவர் என்னது? ஓட்டி கொண்டு வருபவர். நம்மோடு யார் எழுதினாரோ அவர் அங்கே வந்துடுவார் அல்லாட்ட, ஓட்டிக்கொண்டே வருவார். சாயிக்கும் ஷஹீது. சாய்க்குங்கிறது டிரைவரு, ஷஹீதுன்னா சாட்சி சொல்பவர். எதுக்கு? இந்த உலகத்தில் வெளிப்படையாக செய்த காரியங்களை செய்தார் என்பதற்கு மறுமையில் வந்து இவர் செய்தார் என்று சொல்வதற்காக. இன்னொன்று, அந்த ஆத்மாக்களை ஓட்டிக்கொண்டே வருகிற டிரைவரும் வருவார். சாய்க்குன்னா டிரைவர், ஓட்டிக்கொண்டே அவரும் வருவார். எல்லாம் பதிவு செய்கிறார். அதெல்லாம் குர்ஆனில் சூரத்துல் காஃபில் வருது இந்த விஷயங்கள் எல்லாம். சரியா? அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது உள்ளத்தில் நினைக்கிறதுலேருந்து தப்பிக்க முடியாது. நம்பர் 1, வெளிப்படையாக செய்கிற செயல்லேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோமோ அது மாத்திரம்தான் எழுதப்படும் என்பது தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தோடு விட்டு போகிற உறவு முறையை அல்லாஹ் அங்கே வைக்கல அந்த மலக்குகளுக்கு. இங்கே எழுதிவிட்டு அப்படி விட்டுட்டு காற்றை விட்டுட்டு போகிறது விஷயம் இல்லை. இது எங்கெல்லாம் நம் உயிர் செல்லுகிறதோ, எங்கெல்லாம் கேள்வி கணக்குக்காக நாம் நிற்கப் போகிறோமோ அங்கெல்லாம் நம்மோடு இருந்த மலக்குகளும் கூடவே வருவார்கள் சாட்சி சொல்வதற்காகலாம் என்று அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் படிக்கும்போது, ஒன்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நாம் அதில் வந்து லாஜிக்காக சிந்தித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதெல்லாம் இருக்குமா இருக்காதா என்று சந்தேகப்பட முடியாது. சந்தேகப்பட்டால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து லாலிமீன்களாக ஆகிவிடுவோம். அது ஒரு சப்ஜெக்டு. நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கைக்கு தோதுவாக அமல்கள் இருந்தாக வேண்டும். அப்போ அல்லாஹ் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, இந்த ஹக்கு என்பது என்கிட்ட வந்திருக்குது. ஃபமன் ஷா ஃபல் யுமின், யார் நம்புறியோ அதை நீ நம்பிக்கை கொள்ளு. வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ நம்பிக்கை கொள்ளாமல் நீ வந்து நிராகரித்து விடு, புறக்கணித்து விடு, பிரச்சனை இல்லை. இந்த மேட்டரை நான் ஏன் இந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஹக்கு என்பது அல்லாஹ் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்காமல் இருக்கணும். இது 2 தான் செய்ய வேண்டியது மனிதன். ஒன்று என்னது? இந்த ஹக்கு எல்லாம் குர்ஆனில் சொல்லப்படுகிற ஆரம்ப பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை இருக்கிற எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் சொன்னது என்பதை நம்பி செயல்படுகிற வாழ்க்கை முறை ஒன்று. இன்னொரு பக்கம் இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் நான் ஏற்று நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாம் கற்பனையாக எவனோ எழுதி வச்சு முன்னோர்கள் கட்டுக்கதை அப்படிலாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஆயத்து வரும்பொழுது சொன்னாங்க அவங்கெல்லாம், இதெல்லாம் கட்டுக்கதை,
இவர் காப்பி அடிச்சிட்டாரு, பழைய வேதத்திலேருந்து எழுதி வச்சுக்கிட்டாரு, இவர் உளர்றாரு, இவர் வந்து சாகிர், இவர் சூனியக்காரு, இவர் பைத்தியக்காரெலாம் திட்டினாங்க அவனுங்க. அதை பற்றிலாம் ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து இது பண்ணிக்கல. இங்கே என்ன மேட்ருன்னு சொன்னாக்கா, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு விஷயத்தை உண்மை என்று நீ நம்பிவிட்டால் உண்மைக்கு தோதுவாக உன் மனதின் அடித்தளத்தை முதல்ல பக்குவப்படுத்தி ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லிவிட்டு நிராகரித்துட்டு வேலையை பார்க்க வேண்டும். அது அல்லாத உண்மையையும் பொய்யும் ஒன்றா போட்டு கலந்துக்கிட்டு ஒரு புது கொள்கையை ஏற்படுத்தக்கூடாது மார்க்கத்தில். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உண்மை என்றால் உண்மை, அதற்கு தோதுவாக யார் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சொர்க்கம் கிடைக்க இருக்கிறது. பொய்யின்றா பொய். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தானே இருக்கிறாங்க. உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் எல்லாம் சொல்கிறான், அக்ஸருஹும் லா யுமினூன், அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அக்ஸருஹும் லா யாலமுன், இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். என்னது? பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ் சொல்லுகிற இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறாங்க, பெரும்பாலான மனிதர்கள் வந்து அதை நம்புறதில்லை. அவன் பாட்டுக்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் ஒவ்வொருத்தரும் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு எவ்வளோ வேணாலும் ஆடிட்டு நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி அல்லாஹ் விட்டு வச்சுருக்கிறான். ஃபீ துகியானியும் யாமகுன், அவர்கள் எப்படி செல்லுகிறார்களோ அந்த செல்லுகிற பாதையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக போடாங்கிறான்ல, இன்னும் நல்லா போய்க்கு அல்லாஹ் முழுகடிக்கிறதா சொல்கிறான்ல. ஃபீ துகியானியும் யாமகுன்னா அவன் எதில் வந்து அலட்சியமாக இருக்கிறானோ அதிலெல்லாம் உள்ளே நல்லா பூந்துக்க, இன்னும் நல்லா போட்டு டான்ஸ் போடுங்கிறான்ல. இங்கே சொல்ல வந்த மேட்ரு என்னன்னு சொன்னாக்கா, சத்தியம் உண்மை என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய 100% வாழ்க்கை இருந்தாகணும். இங்கே மார்க்கத்தில் ஒன்றை நம்பிவிட்டு இன்னொன்றை நம்பாமல் இருப்பது மார்க்கத்துடைய அடிப்படை கிடையாது. ஒன்றை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு உள்ளத்தின் அடித்தளத்தில் மாற்றிக்கொண்டு அதனால் ஏற்படுகிற எல்லா விதமான சிரமங்களையும் இன்பங்களையும் ரெண்டுமே இருக்குது. இதில் உண்மையை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் சிரமங்களும் இருக்குது, நன்மையும் இருக்கிறது உலகத்தில். அப்போ அதற்கு அதில் வருகிற சிரமங்களையும் சகித்தாக வேண்டும், நன்மைகளையும் நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன நடப்பு என்ன என்று சொன்னால், உண்மை ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பொய் இருக்கிறது. இந்த உண்மையும் பொய்யும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிறது. இது வந்து பெரிய டேஞ்சர் ப்ரோக்ராம். இது என்ன டேஞ்சர் ப்ரோக்ராமு? நான் சொன்ன பேசும்போது நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் எல்லாம் வருட்டுன்னு வச்சுருக்கேன் நான். இப்போ வந்தது என்னது? முதல்ல தானே வந்திருக்கிறீங்க. என்ன சில பேர் என்னண்டா இதுக்கு தான் ஆரம்பிக்கிறேன் இந்த டாப்பிக்கு. சில பேர் என்ன ப்ரோக்ராம்னாக்கா சாதாரணமாக பேசுவோமே. என்ன ப்ரோக்ராம்னாக்கா ஜும்மாவுக்கு வந்து எப்போ வந்தால் போதும், லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் போதும். ஏன்? நிறைய வேலை இருக்குது எனக்கு, சும்மா தலையை காட்டி வச்சுக்குவோம். எதுக்கு தலையை காட்டுறது? வந்தோம் வந்து தலையை காட்டி வச்சுக்குவோம். அவர் பேசுவார், தொழுவாரா, பறந்து ஓடிட வேண்டியது தான். இப்படி ஒரு கொள்கை இருக்கிற இந்த கொள்கை, இது என்ன கொள்கை? இது நான் உதாரணத்துக்கு கேட்குறவங்கள, இது என்ன கொள்கை? இது உண்மையும் பொய்யையும் சேர்த்து ஒரு கலப்படம் பண்ணுற கொள்கை. இது ஒரு பக்கம் உண்மை இருக்குது. என்ன உண்மை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஜும்மாவை பற்றி? நான் உதாரணத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குகள் வந்து வாசப்படியில் நிற்கிறாங்க. இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக எல்லாம் உள்ளே வந்துடணும். வந்து பேசாமல் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காந்துருக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறேன் எப்பயுமே. நான் இந்த பள்ளிவாசலில் வரும்போது அக்ஸா பள்ளிக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டீம் இருக்குது நம்ம பள்ளிவாசலில். ஒரு 3 பேர் 4 பேர் கொண்ட குழு. அது எப்பயுமே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கும். அங்கே பேசுகிறது இங்கே கேட்க, முதல் சப்புக்கு எங்களை கேட்கும். இங்கே என்னன்னு சொன்னாக்கா புரியல. அது என்னது புரியல? ஜும்மாவுக்கு வந்து அந்த நன்மை கிடைக்கிறதே பெரிய மேட்ரு. அதில் ஒரு இஹ்லாஸ் வேணும், உள்ளத்தில் வந்து சரியாக நம்மளுக்கு வந்து நம்பிக்கை சரியாக இருந்திருக்கணும், நம்முடைய அமல்கள்லாம் சரி. நிறைய விஷயம் இருக்குது. சும்மா ஈஸியாலாம் எல்லாம் வந்து சொர்க்கத்தில் அனுப்பிட போகிறது கிடையாது. நிறைய குர்ஆன் வசனங்கள் சொல்லுது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஈஸியாக சொர்க்கம் போயிடலான்னு சொல்லி. எல்லாம் கேட்குறான், இதெல்லாம் கேள்வி குர்ஆனில். ஏப்பா ஈஸியாக சொர்க்கம் போகலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா எல்லோரும்? ஈஸியெல்லாம் போக முடியாது. சொர்க்கங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆப்பிள் ஆரஞ்சுங்க கிடையாது. நீங்கள் போட்டுக்கிற பென்னட் பவுண்டன் கிடையாது. அது நீங்கள் பார்க்குற திராட்சை தோட்டங்கள் கிடையாது. அது நீங்கள் அனுபவிக்கிற இன்பம் கிடையாது. அது உலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கற்பனை செய்ய முடியாத ஒரு இடம். அது அந்த கற்பனை செய்ய முடியாத இடத்தை பெறுவதாக வேண்டுமானால் இந்த உலகத்தில் அதிகமாக சிரமங்களை சந்தித்தாக வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆன் நிறைய இடங்களில். ஆனால் ஈஸியாக வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து பேசுகிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பாப்போம்?
ஜும்மாவில் வந்து பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கா? சரி, அதை விட்டுருங்க. அதுக்கு பிறகு அந்த நன்மைகள் முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் உள்ளத்தின் அடித்தளத்தில் கொஞ்சமாவது ஒரு எண்ணம் இருக்கணும்ல நம்மளுக்கு. இந்த ஜும்மாவுக்கு இவ்வளோ கூட்டமாக வந்து அடுத்த ஜும்மாவுக்காவது குறைஞ்சபட்சம் உள்ளத்தில் நம்ம போன ஜும்மாவுக்கு நம்ம போனோமே 7ஆம் தேதி 7/2/2025 ஜும்மாவுக்கு போனோம். அந்த இமாம் எப்போயுமே இதை தான் பேசுவார். அவர் டாபிக் வேறு அவருக்கு தெரியாது, இதே தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் என்ன சொன்னார்? உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அவர் கருத்தியாக சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்தால் தான் முழுமையான கூலி கிடைக்கும். அதனால் நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொன்னார். நானாக சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்கணும்ல. அந்த உள்ளத்தில் எண்ணம் ஏற்பட்டுதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் தொழுகையை தொழுது விட்டு வெளியே போகும்போதாவது உள்ளத்தின் அடித்தளத்தில் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சது. இன்றைக்கி நம்ம தெரியாமல் இருந்தோம், தெரியும், ஒரு அலட்சியம். அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம். லக்கது குன்த ஃபீ கஃபலத்தின் மின் ஹாதா, இதெல்லாம் குர்ஆன் வசனம் நான் சொல்கிறதெல்லாம். லக்கது குன்த ஃபீ கஃபலத்தின் மின் ஹாதா, நிறைய விஷயங்களில் நீ வந்து வெறும் பொடுபோட்டுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தாய். கஷஃப்னா அன்க கிதாக்கல் யௌம், இன்றைய நாள் உனக்கு உன்னுடைய அந்த மேலே மூடி வச்சுருந்தால உன் காது உள்ள. அல்லாஹ் சொல்கிறான் இதை. உன் காதில் எந்த செய்தியுமே கேட்காம ஒரு அடப்பு இருந்துச்சுல, கித்தான அடப்புன்னு அர்த்தம். அடப்புன்னு அந்த பாட்டில் மூடியில் வச்சு காரக்கு வச்சு அடைக்கிறது. அந்த குர்ஆன் அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். கித்தான் என்னது? இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே மேலே ரப்பரில் போட்டு அடைச்சி விட்டாக்கா காற்றும் போகாது, செய்தி இங்கே உள்ளே போகாது. அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். கித்தாக்க உன்னுடைய அந்த காதுக்குள்ளே நான் வந்து ஒரு சீலை வச்சு விட்டுருந்தேன். இப்போ கஷஃப்னா அன்கல்யம், இன்றைய நாளில் அதை வந்து வெளியே திறந்து காமிச்சிருக்கிறேன். இப்போ பசருக்கள் யௌம ஹதீத், இன்றைய நாள் அது ரொம்ப கூர்மையாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ எது சொன்னாலும் உள்ளத்தில் அடித்தளத்தில் இறக்கலைன்னு சொன்னாக்கா, அந்த செய்தியை உள்ளே போய் நமக்கு பதிவாகலைன்னு சொன்னாக்கா, ஒரு அமல்களில் ஒரு முக்கியமான அமல்கள் 5 நேர தொழுகையை பாபந்தியாக தொழுகிற கூட்டம் நம்முடைய சமுதாயத்தை விட்டு தூரமாக ஆகிவிட்டது. அது வருத்தத்திற்குரிய செயல். அது என்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இந்த சமுதாயம் என்ன ப்ரோக்ராம் தனக்கு போட்டிருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மையும் பொய்யும் கலக்கிறது. உண்மை என்பது 5 நேர தொழுகையை ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் தொழ வேண்டும், இது உண்மை. ஜும்மாவுக்கு மட்டும் தொழுதா போதும், உண்மையும் பொய்யும் கலக்கிறது, புது கொள்கை இது. ஒன்று உண்மைன்னா தனியாக இருக்கணும். லிம தல்வி சூழல் ஹக்கபில் பாத்தில், எதுக்காகப்பா உண்மையும் பொய்யும் இப்படி கலக்கிற? அல்லாஹ் கேட்குறான் கேள்வி பல இடங்களில். ஒன்று இது இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது, இன்னொன்று இருக்குன்னு சொன்னால் வாழ்கிறது. அது பிரகாரம் அப்போ நான் இது என்னன்னாக்கா, பாம்புக்கு வந்து தலையை காட்டுறது என்ன சொல்லுவாங்கள்ல, மீனுக்கு வந்து வாழை காட்டுறது. தானாக ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறது, தானாகவே ஏற்படுத்திக்கிறது. அதை தானாகவே ஏற்படுத்திக்கிட்டு 5 நேர தொழுகை நம்மளால் முடியாது, வேறு வேலை இருக்குது நம்மளுக்கு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லாஹ் தான் இந்த ரமலான் தான் வருது, அல்லாஹ் இவங்களாக கற்பனை பண்ணிக்கிறது. என்னது ரமலான் வருது, நம்ம 30 நாள் கரெக்டாக நம்ம பயபக்தியாக வந்து நம்ம வந்து தொழுதுட்டா போதும், அதுக்கப்புறம் கஞ்சிக்கு பழங்க கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் பக்ரீத் வருது ஆடு அறுத்துட்டா போதும். இதெல்லாம் புது கொள்கை. 27ஆம் கிழமை வந்து அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டா போதும், லைலத்துல் கதிர் இரவு வருது, அங்கே போய்ட்டு நம்ம வழங்கிட்டால் போதும். இல்லை வருஷா ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு வருஷா ஃபங்க்ஷனுங்கிறது மாற்று மத கொள்கை. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை உண்மை என்று நம்பாதவர்கள் வருஷா ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறான். வருஷா ஆஹா ஒவ்வொன்று கத்துவான், கடந்து மியூசிக் போட்டு அடிச்சுக்குவான், ஊரெல்லாம் கூட்டி வந்து குளிங்கலான்னுவான், திரிவேணி சங்கமம் வந்து குளிங்க, எல்லாம் பாவம்லாம் போயிடணுவான், எல்லாம் போவான். அயோக்கியா போய் அவ்வளோ பேரும் போவான், நல்ல வாயில் வருது. ஆட்சியாளர்கள் போவான், மக்களை வழிகெடுக்கிற கூட்டம் அவ்வளவும். மக்களை வழிகெடுத்து கொண்டு உண்மையை வந்து விளங்காமல் ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அது டைரக்ட் விசா, அது அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் நம்ம யார்? நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அருள்கொடையை பெற்று ஒரு புனிதமான ஒரு உண்மையான, யாருமே இந்த உலகத்தில் யாராலும் வழிநடத்த முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கையில் கொடுத்துட்டு நம்ம ஒரு புது ப்ரோக்ராம் போடலாமா? நம்ம இப்படி போய்கிறோம். யார் ரைட்ஸ் கொடுத்தது இதுக்கு? யார் ரைட்ஸ் கொடுத்தா? இது நானாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உண்மையும் பொய்யும் கலப்பதற்கு ரைட்ஸ் கொடுத்தது யார் என்ற கேள்வியை நாம தானே ப்ரோக்ராம் போடுறோம். நான் பேசுகிறது எல்லாமே வந்து
உங்கள் நடப்பை வைத்து பேசுகிறேன். உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ், அதில் நான் மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி நான் உங்கள் மீது ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டவனும் கிடையாது. ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லியாச்சு. என்ன சொல்கிறான்? நகுன ஆலமும் பிமா யக்கூலூன், அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. வமா அன்த அலைஹிம் பி ஜப்பார், அவர்கள் மீது நீ பொறுப்பு சாட்டப்பட்டவரெல்லாம் கிடையாது. சரியா? ஃபதக்கிர், நீ சொல்லிக்கொண்டே இரு. பில் குர்ஆனை, குர்ஆனை கொண்டு. மை யஹாஃபு வயீத், என்னுடைய எச்சரிக்கையை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்கிற வேலையை தானே ரசூலுல்லாவுக்கு அந்த டியூட்டியை அல்லாஹ் கொடுத்துட்டான். நானும் அதே டைப்பில் தான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியோ அதுதான் இமாம்களுக்குமான செய்தி, அதுதான் தாயிகளுக்கான செய்தியும். ரசூலுல்லாவுக்கு என்ன கமாண்டோ அதுதான். யாரெல்லாம் இந்த குர்ஆனை படித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த குர்ஆன் நன்றாக புரிகிறதோ, யாரெல்லாம் இது உண்மைதான் என்று விளங்குகிறார்களோ அவர்கள் விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதில் ஒளிவு முறை இல்லாமல் ஃபோர்ஸாக சொல்லிவிட வேண்டியது தான். சொல்லிவிடுவதால் அனைத்து பேரும் திருந்தி விடுவார்கள் என்ற அர்த்தம் இல்லை. இதற்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு விஷயம் உண்மைதான் என்பதை உனக்கு விளங்க வச்சிருக்கான்ல. இந்த விஷயம் உண்மைதான் என்று சில பேர்களுக்கு அல்லாஹ் விளங்க வைத்திருக்கிறான். அந்த சில பேர்கள் தான் நம்ம எல்லாரும். முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அந்த உண்மையை விளங்க வைத்த கூட்டம் தான் நாம். அந்த விளங்க வைத்த கூட்டம்தான் கஃப்லத்தில் வீழ்ந்து இன்றைக்கு அவர்களுக்கு நான் சரிநிகர் சமானம் என்கின்ற அளவிற்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டே இருக்கிறது. இதை இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு கிடையாது. குர்ஆனை கையில் கொடுத்து அந்த குர்ஆனில் உள்ள விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த குர்ஆனில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் புரியும் என்று சொல்லிக் கொடுத்து அதற்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த குர்ஆனை படித்து குர்ஆனை கொண்டே சிந்தியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் இங்கே இல்லை. அதுதான் இந்த சமுதாயக்கு வந்த மிகப்பெரிய ஒரு கேடு. போராட்ட களங்கள் இருக்கிறது, எதற்கோ போராடுகிறது. போராட்ட களங்கள் இருக்கிறது, ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறது, கொடிகள் ஏற்றப்படுகிறது, மக்கள் திரட்டப்படுகிறார்கள். சொல்ல வேண்டிய சப்ஜெக்டை சொல்லவில்லை. என்ன சப்ஜெக்டு? உன்னை உன் உள்ளத்தின் அடித்தளத்தில் நீ பேசுவதை அல்லாஹ் விளங்குகிறான். அதனால் நீ யார் என்பதை விளங்கு. அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், 50-16 சொல்லுகிறான், நீ போய் படிச்சுப்பார் என்று சொல்லுகிற அந்த புரட்சி நம்ம இடத்துல ஏற்படவில்லை. நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் இஸ்லாத்து வந்திருக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, அவங்க அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, வீடியோவில் வந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி இந்த குர்ஆனை நான் கையில் எடுக்கும்போது எனக்கு அழுகை வந்து விட்டது. நான் அப்போ தான் யோசிக்கிறேன், ஏன்னா நேற்று வந்த ஒரு பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, அல்லாண்டா யாருமே தெரியாது, ஏதோ யாரோ சொல்லி கேட்டுட்டு குர்ஆனை கையில் எடுக்கும்போது அழுகுதுன்னு சொன்னாக்கா இந்த சமுதாயத்திற்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? நம் சமுதாயத்திற்கு ஏன் அழுகை வரமாட்டேங்குது குர்ஆன் எடுக்கும்பொழுது என்று சொன்னால் அந்த குர்ஆனை அணுகிற முறைப்படி அணுகவில்லை, அதை தெரிந்து கொள்ளுகிற முறைப்படி தெரிந்து கொள்ளவில்லை. நேற்று வந்த ஒரு பெண்ணுக்கு குர்ஆனை கையில் எடுத்தால் அழுகை வருகிறது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கும் அந்த குர்ஆனுக்குமான தொடர்பு எப்படி இருந்திருக்கும்? எந்த குர்ஆனை படித்து எந்த குர்ஆனுடைய வசனத்தை படித்து விட்டு அவள் அழுதிருப்பாள்? எந்த விஷயம் அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே ஆணி வேறாக தைத்திருக்கிறது? எந்த கருத்தை படித்த மாத்திரத்திலே கண்ணில் தண்ணீர் வருகிறது? ஏன்னு சொன்னால் அவ்வளவு உண்மையாக அந்த விஷயத்தை அவள் உணர்ந்து அந்த குர்ஆனை பிரித்து படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களுடைய தமிழை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வர்றா அந்த பெண்ணு. தமிழை படிச்சுட்டு அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சமுதாயமே உனக்கு மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்தேன், ஆனால் நீ வேறு பக்கம் சென்று கொண்டிருக்கிறாய். நீ இதே நிலைமையில் இருந்தேன்னு சொன்னாக்கா நான் வேற ஆளை கொண்டு வந்து உன்னை விட சூப்பராக ஆக்கி வைத்து விடுவேன். அதற்கு பிறகு உட்காந்துட்டு ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது நம்ம எல்லோரும். என்ன செய்யணும்? உட்காந்துக்கிட்டு என்னடா அது ஒரு ஸ்டைல். இப்போ நேற்று வந்த ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்து விட்டாலும் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அது என்ன படிப்புன்னு கூட எடுக்கிறது இல்லை. நமக்கு என்ன படிப்புன்னு எடுக்கிறது இல்லை. அல்லாஹ் நாடி விட்டால் ஒரு எங்கேயே இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அந்த பெண் அழுகிறாளே என்று அது இல்லை, அந்த பெண்ணை கூட்டு வச்சு ப்ரோக்ராம் நடத்துறது. அடுத்தது என்னது? அந்த பெண்ணை, இந்த பெண்ணுக்கு நிறைய கூட்டம் வருது, இந்த பெண்ணுக்கு இது பேசுகிற நிறைய பேர் வர்றாங்க, 3000 பேர் 4000 பேர் வர்றாங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணு. எங்கே பார்த்தாலும் ஃபங்க்ஷனில் தான் தொலைஞ்சு போச்சு இந்த சமுதாயம்.
வெறும் ஃபங்க்ஷன், எங்கே பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால இது தனக்குத்தானே ஒரு புரோகிராமை போட்டுக்கொண்டு நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழுகிற சமுதாயமாக நம் சமுதாயம் இருக்கிறது. இல்லா மாஷா அல்லா சில பேர்களை தவிர. அதற்காகத்தான் ஆரம்பத்திலே சொல்லும்போது இந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் பேசுகிற எல்லா மேடைகளிலுமே சொல்லுவேன், முதலாவதாக யார் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது உண்டாகட்டும் சொல்லிடுவேன். நான் என்கிட்ட கமெண்ட்லாம் வந்திருக்கு. இதுக்கு சில பேர் கேட்குறாங்க நம்மள்கிட்ட, என்னங்க அவள் பின்னாடி வந்தவங்களுக்கு சலாம் உண்டாகாதா அப்படின்னு சொல்லி. அது பின்னாடி வந்தவங்களுக்கு சலாம் உண்டாகுமா உண்டாகாதான் எனக்கு தெரியாது. நான் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்? நான் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். பின்னாடி வந்தவங்களுக்கு வருமா வராதாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் காதுகளில் சில உண்மைகள் இன்னமே விழாமல் இருக்கிறது. நம்மள்ட்ட கேட்குறாங்க சில பேர், என்ன நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, எங்களுக்கு சேர்த்து கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. சில உலமாக்கள் அதையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ முன்னாடி வந்தவர்களுக்கும் பின்னாடி வந்தவர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். ஏன்னு சொன்னால் நம்ம எப்படி பேசுகிறோம்ல, அப்போ அவங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிறது. நம்ம எந்த கருத்தில் சொல்கிறோம்னு சொன்னாக்கா இவர்கள் இதை கேட்டாவது முன்சப்புக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே என்ற கருத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தால பின்னாடி வந்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த பின்னாடி வந்த கூட்டத்துக்கு நான் என்ன பேசினேன், எதை ஆரம்பித்தேன், எந்த சப்ஜெக்டை எடுத்தேன், என்ன சொன்னேன், அதில் எந்த கருத்தை நான் ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியும் இவ்வளோ பேசி 40 நிமிஷம் பேசியிருக்கிறேன். சொன்ன சப்ஜெக்ட் ஒன்று தான், எதுவுமே புரியாது பின்னாடி வந்தவங்களுக்கு. அவங்க அப்படியே என்ன செய்வாங்க, இப்போ தொழுதுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இது கொள்கையாக இது நம்மளுக்கு? இந்த கொள்கை யார் சொல்லிக் கொடுத்தது? அதை தான் நான் கேட்க சொல்கிறேன். மனசில் உட்காந்துக்கிட்டு தனிமையில் தொழுது முடித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காருங்க. வியாபாரத்தை பாருங்கள், நல்லா பாருங்கள், பிரச்சனை கிடையாது. முழுமையாக 24 மணி நேரம் அது ஈடுபடுங்க. யாருன்னா மொத்தம் பல்லு விளக்காமல் வருவான் திங்கிறதுக்கு. அது பல்லு விளக்கிட்டு கூட வரமாட்டான் திங்கிறதுக்கு. விட்டு போகிறத நீ கண்டிப்பாக விட்டு தான் போகணும். அது கண்டிப்பாகவே நீ எழுதி வைக்காட்டாலும் விட்டுட்டு தான் போகணும். எவ்வளோ பாடுபட்டியோ இந்த உலகத்தில், இரவு பகல் பாராமல் பாடுபட்டியோ, தொழுகையை விட்டு தூரமாகினியோ, நல்ல செயல்களை விட்டு தூரமானியோ, எப்போ பார்த்தாலும் உள்ளத்தில் போட்டு குழப்பிக்கிட்டியோ, எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் நீ போட்டியோ, அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஆப்பு இருக்கிறது. நான் சொல்லலை இதை, இல்லை இவர் இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அல்லாஹ் சொல்கிறேன் ஆப்பு அப்பன்னு அல்லாஹ் சொல்கிறேன். நான் வந்து கொலக்கலாக பேசுகிறேன். கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் ஆப்பு இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் நீங்கள் சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தூரமாக்க வேண்டாம். அதே நினைப்பு தான் இங்கே அல்லாஹ் பதிவு சொல்லலாம் ஜும்மாவில். எப்படி? யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா ஃபஸ்ஸவிலா திக்ரில்லா. திக்ரு அங்கேயும் திக்ரு இங்கேயும் திக்ரு. இதான் குர்ஆனை படிக்கிற முறை. ஏன்னா எல்லா பார்த்து எங்கே போய் இங்கேயும் திக்ரு அங்கேயும் திக்ரு. அப்போ அங்கே பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக, சொத்து சுகங்களுக்காக, வாழ்க்கை வசதிக்காக அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு ஓடாதரான்னு அங்கே சொல்கிறான். இங்கே வந்துடுறானுங்கிறான் அல்லாஹ். இங்கே ஜும்மாக்கெல்லாம் வந்துரு, இது திக்ரு அதுவும் திக்ரு. அப்போ அங்கே நினைக்கிற திக்ரு வேறு, இங்கே நினைக்கிற திக்ரு வேறு. 2 திக்ரு தான் பதிவு செய்கிறான். அங்கே திக்ரு கவலை இவனுக்கு, எப்படி வாழ போகிறோமோ தெரியலையே, எப்படி வளர்க்க போகிறோமோ தெரியலையே, எப்படி படிக்க வைக்க போகிறோம்னு தெரியலையே, எப்படி பெரிய ஆள் ஆகணும்னு தெரியலையே, எப்படி வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தெரியலையே, எல்லாம் குழப்பம் உள்ளே இருக்குது. அதை தான் எல்லாம் சொல்கிறான். நஹுன் ஆலமு தோஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. இதை ஆரம்பித்தேன். உள்ளத்தின் அடித்தளத்தில் போட்டு குழப்பிக்கிறீல்ல, தோஸ்விசுக்கு அதை குழப்பிக்கிறத பிடிச்சி அந்த குழப்பிக்கிறத நான் அறிகிறப்பா. ரொம்ப போட்டு குழப்பிக்காத, ஈஸி சப்ஜெக்ட் உனக்கு. என்னது? வந்திருக்கிற போகிற, வந்த இடத்துக்கு திருப்பி போகிற, 3 தான் நம்மளுக்கு. வந்த இருக்கிற போகிற. குழப்பம் என்ன இருக்குது? ஃப்ரீயாக இருக்கும் உள்ளத்தில். எந்த குழப்பமும் கிடையாது உள்ள. எப்போல்லாம் வெயிட்டை நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோமோ குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். குழப்பி 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 தூக்கம் வராது. மாத்திரையை போட்டு தூக்க வேண்டியதான். அப்புறம் தூக்கம் வராது. லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. புள்ள அப்புறம் வளர்த்த பிறகு இந்த பக்கம் ஓடி போயிடும், இந்த பக்கம் இன்னொன்று ஓடும். செல்வத்தை வேறு ஒன்று எடுத்துருவான். ஹராம ஹலால் பாக்கெட்டில் வந்துடும். ஹராமாவது ஹலாலான்னு பேருவே. அப்போ நம்பிக்கை ஹக்கு இந்த பக்கம், பாத்தில் இந்த பக்கம், 2 பேர் குழப்பிக்கிட்டு மனசுலையும் குழப்பம், கொள்கையிலையும் குழப்பம். அப்புறமா எப்போ போகிறோன்னு தெரியாது. இதை வந்து நான் சொன்ன சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, என்னுடைய ஸ்டைலில் சொல்லியிருக்கிறேன். இதை விஷயம் ஒன்று தான். என்ன விஷயம்? உள்ளத்தில் வந்து எந்த விதமான குழப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்னது?
அல்லாட்டேருந்து வந்திருக்கிறேன், போக போகிறேன், திருப்பி அங்கே போக போகிறேன். 3 விஷயந்தான் நமக்கு எல்லாருக்குமே. இதில் குழப்பமே கிடையாது. குழப்பம் இருந்தால் நம்பிக்கையில் குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 விஷயத்தில் குழப்பம் இருக்குன்னா நம்பிக்கையில் குழப்பம் இருக்குது. அப்போ நம்பிக்கையை நாம் தான் சீர்படுத்தணும். அதுக்கு ஒரே இடம் தொழுகை, துவா, அங்கே சிந்திக்கிறது தான். இது வேற ஆள் சப்ஜெக்ட் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதருக்குமான எனக்கு அந்த சப்ஜெக்டு தான், உங்களுக்கு அந்த சப்ஜெக்டு தான். ஒவ்வொரு தனி மனிதனும் இதை சிந்தித்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் சொல்கிற விஷயங்களில் சரியாக இருக்குதா இல்லையான்னு ஆய்வு செய்து பார்த்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சு சிந்திக்கணும். இதை சும்மா செஞ்சால் புரியாது. இது ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாம் யார், ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கிறோம், மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கிறோம், எல்லா மனிதர்களை விட அதிகமாக அருட்கொடைப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள்லாம் சரிதானா, இந்த சமுதாயத்துக்கு நாம் லாயக்கு தானா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயல்முறையை உள்ளத்தின் அடித்தளத்தில் மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிற எண்ணெய் ஓட்டங்களை என்னை படைத்தவன் மாத்திரம்தான் அறிவான் என்ற காரணத்தினால நான் யாருக்கும் என் எண்ணத்தை காட்ட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு உள்ளே இருக்குது. அந்த அல்லாஹ்வுக்கும் எனக்குமான தொடர்பை நான் அதை பேசிக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்வேன் என்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜும்மா. அந்த வாய்ப்பு தான் ரமலான், அந்த வாய்ப்பு தான் நோன்பு, அந்த வாய்ப்பு தான் ஜக்காத்து, அந்த வாய்ப்பு தான் ஹஜ்ஜு, அந்த வாய்ப்பு தான் இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளும். அந்த வாய்ப்பை தவற விட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் பார்த்து விட்டேன், கேட்டு விட்டேன், அனுப்பிவிடு என்று சொன்னால் அனுப்ப மாட்டான் என்பதை நன்றாக ஆணித்தரமாக உள்ளத்தின் அடித்தளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தஸ்கியா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஆழமாக பதிவு செய்து அதை ரெஃபர் பண்ணிக்கொண்டே வாழ வேண்டும். அந்த வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் பல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது டயத்தை பார்த்தா தான் வாட்ச் ஸ்பீடாக ஓடுறதே தெரியுது. நான் உண்மையை பேசிடலானா பார்த்தா மணி 1:15 ஆகிடுச்சுருந்தோல. அப்போ ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு அந்த விஷயத்தை. எந்த விஷயத்தை, எதையை நம்ம சொல்ல வந்தோமோ அதை முழுமையாக சொல்லிவிட்டோமா இல்லையா என்று ஒரு சந்தேகம் விடுகிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் சந்தேகம் வருகிறதுன்னு சொன்னாக்கா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம சொன்ன விஷயத்தில் உள்ளத்தில் பேருக்குமா பேருக்காதா, அல்லது சொன்னது புரிஞ்சுதா புரியலையா என்பதெல்லாம் தெரியல. ஏன்னாக்கா எப்பயுமே அதே வழிமுறை தானே. யார் எந்த உலமா பேசினாலும் சீக்கிரமானு சொல்கிறாங்க ஜும்மாவுக்கு, ஆனால் வர்றது இல்லை. அப்போ காரணம் என்ன? அந்த விஷயம் விளக்க தெரியல எங்கள்கிட்ட தான் மைனஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள தெரியலங்கிறது அடுத்தது, அதை சொல்ல தெரியல. அப்படி தான் விளங்கிட்டு நம்ம போக வேண்டியிருக்கு. சரியா இன்ஷா அல்லாஹ். அதனால் இப்போ லேட்டாக வந்தவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல. நான் சொன்ன டாப்பிக்கு உங்களுக்கு தெரியாது, அடுத்தது என்ன பேசணுன்னு புரியாது. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் தொழுதுட்டு இதில் போக போகிறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். அதே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் மார்க்கத்தில் புது கொள்கையை உருவாக்குகிறீர்கள். எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருங்க மனசில். என்ன புது கொள்கை? கடைசியாக உட்காந்துட்டு 2 ரக்காத்து கூட தொழலாம், இதுவும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் தான் என்று நீங்கள் புதிதாக ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு வருகிறீர்கள், போகிறீர்கள், வருகிறீர்கள், போகிறீர்கள். இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்று நமக்கு தெரியாது. இது நாடகம் தான் சொல்லணும். இது இபாதத்துன்னு சொல்ல முடியாது. இபாதத்து என்று சொன்னால் என்னை படைத்தவன் சொல்லியிருக்க வேண்டும். இபாதத்து என்று சொன்னால் அந்த படைத்தவன் சொல்ல செய்திகளை வாழ்ந்து காட்டிய ரசூல்லா சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நானாக ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு வர்றது போகிறது, தொழுகிறது போகிறது இப்படியே இருந்தோம்னு சொன்னாக்கா அதை நீங்களாக போட்டுக்கொண்ட ப்ரோக்ராமு இதுக்கு அதிகமாக தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஹக்கு என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, பாத்தில் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழாமல் இருக்க வேண்டும். அது வாழ்வது போன்று எனக்கு தோன்றுகிறது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டேன். இதில் எத்தனை பேர் என்னை எதிர்த்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் சொல்லுகிற வார்த்தை ஹக்கை சொல்லுகிறோம், அல்லாஹ் சொன்னதை சொல்லுகிறோம், தூதர் சொன்னதை சொல்லுகிறோம். உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எங்களால் பேச முடியாது என்பதையும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அல் குர்ஆனும் ஹதீஸும்
மறுமை வரை மாறவே மாறாது. அது சொல்லப்படுகிற கருத்துக்களை யார் ஏற்றுக்கொண்டு நடந்தாலும் நடக்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ப்ராப்ளமும் பிரச்சனையும் கிடையாது. ஒரு மனிதன் இல்லை இந்த இது நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த உலகம் அழிக்கப்பட்டு கேள்வி கணக்கு ஏற்படுத்தப்பட்டு அங்கே கண் முன்னால் வந்து பார்க்கும்போது எல்லாமே புரிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அதுவரை காலதாமதம் செய்து கொள்ளாமல் நமக்கு கிடைத்த அந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.